யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போறதுக்கு எந்தெந்த விசா எவ்வளவு நாள் ஆகும் விசா எடுக்கிறதுக்கு அப்படின்ற கேள்வி சில பேர் கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் 5 நாள்ல இருந்து 60 நாள் கூட ஆகும். நீங்க எந்த நாட்டுக்கு போறீங்களோ கரண்ட் அப்டேட்ஸ் வந்து அந்த கண்ட்ரியோட வெப்சைட்ல நீங்க பாக்குறது மூலியமாவும் டிராவல் ஏஜென்ட் கிட்ட கேட்கறது மூலியமாவும் ஒரு நாட்டுல வந்து விசா எடுக்கிறப்ப எவ்வளவு நாள் ஆகுங்கிற தகவல் உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பிரான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 to 7 டேஸ்ல வரும். சில கண்ட்ரியில வந்து 15 டேஸ் 20 டேஸ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே போல ஒரே மாதிரி இன்னைக்கு வந்து 5 டேஸ்ல வந்திருக்கு அப்படின்னா நீங்க நவம்பர்ல அப்ளை பண்றப்போ அடுத்த வருஷம் நீங்க அப்ளை பண்றப்போ அதே 5 டேஸ்ல இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கறனால லேட்டஸ்ட் அப்டேட் என்னங்கிறது வந்து கண்ட்ரியோட வெப்சைட்ல மூலியமாவோ டிராவல் ஏஜென்ட் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்க டிராவலுக்கு முன்னாடி விசா வந்து நீங்க டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யூரோப்பியன் யூனியன்ல ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு மாதிரி ஆகும். யூல கிட்டத்தட்ட 40 நாட்டில் விசா அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டைம் டியூரேஷன் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த மாதிரி தகவல் நீங்க தெரிஞ்சு